மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுமா அமையாதா? அவங்களுடைய திறமையெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட வர்ணிப்புலாம் இருக்கட்டும், அதெல்லாம் விடுங்க. இவங்களுக்கு பொதுவா ஷார்ட்கட்டா ஒத்த வரியில சொன்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுமா அமையாதா? இவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையறது இல்லை. சரி, அப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையாததுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அது ஒரு குறிப்பிட்ட பெக்குலரான காரணம் இருக்கு. அதை இவங்களும் இவங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கை புரிஞ்சுக்கணும். அந்த காரணம் என்னன்னா, இவங்க வாழ்க்கை தன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆவலா இருக்கிற மாதிரி வெளிப்படையா காமிச்சுக்குவாங்க. அவங்களோட விருப்பத்தை பூர்த்தி பண்ற மாதிரி. ஆனா அந்த வாழ்க்கை துணை சுதந்திரமா செயல்படுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய சுதந்திரமான போக்கை ஏத்துக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா ரொம்ப ஜனரஞ்சகமா, ரொம்ப பெருந்தன்மையா, ரொம்ப தமாசா பேசுற மாதிரி, ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரி வெளியே காமிச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கைத்தினோட விருப்பத்தெல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி வெளியே காமிச்சுக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அவங்கள தான் அடக்கி வைக்கணும், அவங்கள இது பண்ணுங்கிறேன்னா உள்ளுக்குள்ள இவங்களை ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப வாழ்க்கை துணையருக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் தெரியும். அவங்க சுதந்திரமா செயல்படுறது இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் என்ன கேட்காம நீ போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே, அதெல்லாம் செஞ்சிட வேண்டியது, நீ போயிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. அப்புறமா இவங்க அது மாதிரி போனாங்கன்னா புறப்படமா என்கிட்ட ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, நாங்க தான் அப்படியே கூப்பிட்டு போயிருப்பேன்ல, கடைசி நேரத்தில் எனக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எனக்கு தகவல் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க சுதந்திரமா செயல்படுறது உங்களுக்கு பிடிக்காது. இதை புரிஞ்சு அவங்க வாழ்க்கை துணை நடந்துக்கணும். இவங்களும் இதை கைவிட்டாதான் அவங்க திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுங்கிறத புரிஞ்சுக்கணும்.